ஓம் நம சிவாய. அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் திருமந்திரம் பாடல் 24, 25 காண உள்ளோம். வாருங்கள் காண்போம். பாடல் 24 தெளிவு பெறல். போற்றி சைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் மாற்றியது என்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. அதாவது தேற்றல் என்றால் தெளிதல், மயல் என்றால் மயக்கம், மன்னுதல் என்றால் நிலைபெறுதல். பாடலின் பொருள் என்னவென்றால், தூய்மையே வடிவான சிவனார் திருவடியை போற்றி துதித்திடுங்கள். தான் பெற்ற செல்வம் அனைத்தையும் தலைவனின் திருவடியில் ஒப்படைத்து மனமயக்கம் தீர்ந்தாரிடத்தே அவன் மாறாமல் நிலை பெற்றிருக்கிறான். எல்லா பொருளும் இறைவனுக்குரியது, எதுவும் நம்முடையது இல்லை. இங்கே எதுவும் நிலையான பொருளும் இல்லை. நிலையான பொருள் அவர் மட்டுமே நம்முடைய செல்வமாக இருக்க வேண்டும். நம்முடைய உலகப் பொருட்கள் செல்வம் அனைத்தையும் அவரிடத்தை ஒப்படைத்து விட வேண்டும். அவரிடத்தை சரணடைந்தோம் என்றால் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இதுவே இப்பாடலின் பொருள். அடுத்ததாக பாடல் 25 மயக்கத்தில் இருந்து விடுபடுதல். பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன், இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும், துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமுமாமே என்று இந்த பாடலில் கூறுகின்றார். அதாவது பிஞகன் என்றால் சிவபெருமான், துறப்பு என்றால் விடுதல், விருத்தம் என்றால் வேறுபாடு. பொருள், அவன் தோற்றமும் முடிவும் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன், தொடர்ந்து இன்பம் என்கிற நற்பேற்றினை எல்லாருக்கும் அருள்பவன். அவனை மறவாது வணங்கிடின் நம்முடைய அதிமயக்கமும் வேறுபாடுகளும் நம்மை விட்டு நீங்கும். சிவன் பிறவியற்றவன், பிறவாமை தருபவன். அவனை வணங்கிட இயலாமை, தகுதியின்மை, பொருந்தாமை, விரோதம், வெறுப்பு போன்ற வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும். ஆகையால் சிவபெருமானை பற்றி கொண்டால் எவ்வித துன்பமுமின்றி நாம் பிறவாமையை பெறலாம் என்பதே இப்பாடலின் பொருளாக திருமூல சித்தர் அவர்கள் கூறுகின்றார். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.